வணக்கம். உங்கள் நம்ம ரஜினி காரைக்குடி கேஎஸ்ஆர் ரசிகர் இருந்தாலும் சரி, அவங்க சுற்றி இருக்க ஜெயிச்ச மனிதர், நல்ல மனிதர்களும் சரி, எல்லோருக்கும் இந்த அம்மு ரஜினி தாழ்மை வேண்டுகோள் என்னென்னா, விசேஷம் இனிமேலும் நீங்கள் எடுத்து வைக்கிற அடி ஒவ்வொரு அடியும் பார்த்து வைக்கணும். ஏன்னா உங்கள் கோவிலுக்குள்ளே பூந்து உங்களுக்கு சில திருக்கி சொல்லலாம் பண்ணுவாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். அசால்ட்டில் இருந்துடாதீங்க. ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். ஒவ்வொரு அடியும் எடுத்துக்கும் யோசிச்சு எடுத்துவீங்க. அது உங்களுக்கு சொல்ல வேண்டிய தேவையில்லை. இல்லாட்டி இவ்வளோ உயரத்துக்கு நீங்கள் வந்திருக்க முடியாது. இப்போ சில பேர் நீங்கள் உயரத்துக்கு வந்துட்டீங்களே, அது வேறு அவங்களுக்கு கடுப்பாக இருக்காங்க. சில பேர் என்ன வேணால் செய்யலாம், என்ன வேணால் நடக்கலாம், மக்கள் விட்டுற மாட்டாங்க உங்களை தனியாக. ஆனால் நீங்கள் பண்ணுற விஷயங்கள் நல்லா யோசித்து சிந்தனை பண்ணி பண்ணுங்கள். அது உங்களுக்கு நல்லது, நாட்டு மக்களுக்கு நல்லது. யோசித்து செய்யுங்க. எது எடுத்தாலும் அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க. ஏன்னா பழம்பெரு கட்சி ஒரு ஆள் உங்கள்கிட்ட இருக்கார், செங்கோட்டையன்னு சொல்லி. அது பழைய ஆள். அவருக்கு எல்லாமே தெரியும், எல்லா சூழ்ச்சி எல்லாமே தெரியும். அவர் கூட சேர்ந்துருக்காங்க. அது தெய்வம் கொடுத்த வரோம், அந்த அம்மா கொடுத்த வரோம், எம்ஜிஆர் கொடுத்த வரோம், கேப்டன் சார் கொடுத்த வரோம். இன்னொரு விஷயம்னா, யார் ஒதுக்கிவிட்டுங்க அப்படியே விசாமல் இருக்கட்டும். கூட்டணிக்கு ஒன்று 10 எம்எல்ஏ அதை தான் சொல்லுவேன். யோசித்து சிந்திச்சு செய்யுங்க. ஒன்றும் அவசரம் இல்லை. நல்லபடியாக அவங்க கட்சி அமைச்சதுக்கு அம்மு ரஜினி, நான், என் மக அன்பான வாழ்த்துக்கள். எனக்கு 2 பொண்ணு, 2 கட்டி கொடுத்துட்டேன். வீட்டம்மா இறந்துட்டாங்க. ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 2 பொண்ணும் உங்கள் ரசிக. ஒரு பொண்ணு பேர் முருகஜோதி, 2வது பொண்ணு பேர் சந்தியாங்கிற பொண்ணுக்கு ஓட்டு இல்லை. ஒரே வருத்தம், ஒரே அழுகை. பரவாயில்ல, அடுத்த வட்டம் பார்த்துக்குறோம்ட்டுருச்சு. ஒன்றும் பயப்படாதீங்க. நீங்கள் இருக்க நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்தீங்க. அந்த ஒரு தடவை வாய்ப்புக்கு இவ்வளோ அதிரடி அடிச்சிருக்கீங்க. இந்த 5 வருஷம் சரியாக நவட்டிட்டிங்கன்னா போதும். லைஃப்லாம் நான் சொல்கிறேன், உங்களுக்கு சொல்லக்கூடாது. நான் சொல்கிறேன், சாகர வரைக்கும் இந்த தமிழ்நாட்டில் உங்கள் கட்சியை தவிர எந்த கட்சியும் வராது, வாய்ப்பு இல்லை. அதான் உண்மை, சத்தியம். நிறையா முதியோருக்கு, ஏழை எளிய மக்களுக்கு நிறையா விஷயங்கள் செய்யுங்க. அதை நான் சொல்ல மனப்பூர்வமாக சொல்கிறேன். இல்லை அது ஏழைக்கெலாம் இது ஜெயலலிதா காலத்தில் பேசியிருக்கேன். அவங்கள்ட்ட பேசுகிற இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம், யூடியூப்பில் பேசுகிறேன். நம்ம நிற்கணும். ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், அந்த கருத்து இருந்தால் ஏற்றுக்குங்க. யாரும் கோச்சிக்கிறாங்க இல்லை. அது தரம் மட்டும் உழைக்க முடியாது. ஏழைக்கெலாம் வீடு கட்டி விடுங்க. அது பெரிய புண்ணியம். உங்களுக்கு தெரியாது, ஒன்றும் கிடையாது. அது மாதிரி நம்ம விஜயகாந்த் சார், ஜெயலலிதா அம்மா சத்துணவு திறந்து வச்சாங்க. நல்லபடியாக ஒழிச்சு நல்ல பேராச்சு. அது உங்கள் கட்சியோட பேரை வச்சு ஒரு சத்துணவு திட்டம் அமைக்கணும். 3 நேரம் சாப்பாடு போகணும். ஏழை மக்கள் சாப்பிட்ணும். உங்களை வாழ்த்தணும், வயிறார சாப்பிட்டு வாழ்த்தணும். போதுங்கிற சொல்லு என்ன தெரியுமா? சாப்பாடு மட்டும்தான், வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் தங்கம் கொடுத்தாலும் சரி, பணம் கொடுத்தாலும் வாங்கி வச்சுக்கிடுவாங்க. போதுங்கிற ஒரே சொல் சாப்பாடு மட்டும்தான். இது என்ன தாழ்மையான வேண்டுகோள். அம்மு ரஜினி காரைக்குடி வாழ்க வளமுடன். இன்று போல வாழ்க பல்லாண்டு காலம்.